இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு கொலை வழக்குல சிறை தண்டனை கைதியா இருக்காரு விஜய். அந்த ஜெயில இருக்கிற பெரும் புள்ளிய தப்பிக்க வைக்கிறதுக்காக போலியான ஜெயில் கலவரத்தை நடத்த திட்டம் தீட்டுறாங்க. ஆனா அதை விஜய் முறியடிக்கிறதுனால ஜெயிலர் கௌதமும் அவரும் நெருக்கமாறாங்க. இந்த நேரத்துலதான் ஒரு விபத்துல கௌதம் இறந்து போறாங்க. இதனால அவரோட பொண்ணு மமிதாவை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி விஜய் வளர்க்கிறாரு. கௌதமோட ஆசைப்படி அவங்க மகளை ராணுவத்துல சேர்க்க முயற்சி பண்ற நம்ம விஜயோ அதுக்கான பயிற்சிகளையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கால பல கொலைகளை செஞ்சு அந்த நாட்டையே சுடுகாடா மாத்தின பாபி தியோலோ ஒரு பெரிய சதி திட்டத்தை இந்தியாவில செயல்படுத்த முயற்சிக்கிறாரு. இந்தியாவோட கடற்படையையும் தாக்கி இந்தியாவுக்குள்ள நுழைறாரு. இந்த நேரத்துல தான் பாபி தியோலுக்கு எதிராக ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மமிதாவை அவர் கொல்ல முடிவு பண்றாரு. ஆனா அவங்களை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் கையில ஆயுதத்தை எடுக்கிறாரு விஜய். மமிதாவுக்கு பாதுகாப்பா இருக்கிற விஜய பார்த்த உடனே பாபி தியோலோ அதிர்ச்சி அடைகிறாங்க. பாபி தியோல் யாரு, அவருக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை, அவர் இந்தியாவில செய்ய நினைக்கிற சதி திட்டம் என்ன, இதை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜனநாயகன் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.